வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ராணுவம், காப்பீடு, ரயில்வே ஆகிய துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க மத்திய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. சமீப காலங்களில் அரசாங்கத்தையே ஆட்டம் காண வைத்த முடிவுகள்ல அந்நிய நேரடி முதலீடும் ஒன்று அப்படிங்கிறது நாம் அறியாததல்ல. யுபிஏ அரசாங்கத்தில் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க அரசாங்கம் முடிவெடுத்த பொழுது கிளம்பிய அரசியல் புயல் நாம் அறியாதது அல்ல. இந்த நிலையில குறிப்பிட்ட துறைகளில் மத்திய அரசாங்கம் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க முடிவு செய்திருந்தது. பல கட்டமாக இந்த அறிவிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. கேபினெட்டும் கூடி குறிப்பாக ராணுவம் மற்றும் ரயில்வே துறையில அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க கொள்கை ரீதியாக ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில நமக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்கும் முடிவு இது ஆபத்தானதா அல்ல காலத்தின் தேவையா என்ற பிரதான கேள்வி எழுகிறது. விரிவாக இந்த நிகழ்ச்சியில் அலச விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது சார்ந்த பின்னணி தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்த உலகத்தில் மொத்தம் சுமார் 205 நாடுகள் இருக்கின்றன. இந்த உலகத்திலேயே அதிகம் ஆயுதம் இறக்குமதி செய்யும் நாடு எது தெரியுமா? இந்தியா தான். இதற்கு 2 காரணங்கள் இருக்கு. அண்டை நாடுகளுடன் நல்லுறவு இல்லாதது, ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா. இன்னும் ஒன்று, உள்நாட்டில் ஆயுத உற்பத்தி இல்லாதது. நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு ஆயுதம் தேவைப்படுதோ அது அத்தனை ஆயுதங்களையும் நாம உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியவில்லை. பாதுகாப்பு காரணங்கள் கருதி வேற வழியே இல்ல, ஆயுதங்கள் நாம வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டியிருக்கு. ஆயுதம் தயாரிக்கின்ற தொழில்நுட்பம் நம்மளிடையே இல்லை. இதனாலதான் நம்ம வெளிநாட்டை நாடி இருக்கிறோம். இன்னைக்கு கூட அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலர் இந்தியா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சிருக்கார். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய சந்திப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஆயுதம் விற்கிறதுக்காக இந்தியா வந்திருக்கார். அமெரிக்கா ஒரு பெரிய வியாபாரி, நமக்கு வேற வழி கிடையாது, உள்நாட்டில் ஆயுத உற்பத்தி இல்லை அப்படிங்கறதால நாம வெளிநாட்டையே சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆனால் இந்த நிலைமை மாற வேண்டும். நமக்கு தேவையான பாதுகாப்பு ஆயுதங்களை நம்ம நாட்டிலேயே தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதலீடு வேணும். நம்ம கிட்ட போதுமான முதலீடும் இல்லை என்ற காரணத்தினால் அந்நிய முதலீட்டை பாதுகாப்பு துறையில் 26% 49% அரசு உயர்த்தியுள்ளது. இது பாதுகாப்பு துறையில. இந்திய மக்கள் அதிகம் எதுல விரும்பி பயணம் செய்யறாங்க அப்படின்னா அது ரயில்ல தான். ஆனா ரயில்வே துறையோ நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கட்டுமான வசதிகள் நமக்கு நிறைய தேவைப்படுகிறது. ரயில்வே துறையில் வளர்ச்சி அதிகம் தேவைப்படுகிறது. வளர்ச்சி வேணும் அப்படின்னா முதலீடு பண்ணணும். முதலீடு நம்ம கிட்ட இல்ல. அதனால ரயில்வே துறையிலையும் ஒரு சில உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக நாம அந்நிய முதலீட்டை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஒரு சில உள்கட்டமைப்பு வசதிகள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இடங்கள்ல 100% அந்நிய முதலீட்டையும் நாம அனுமதிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட முதலீடு இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலீடு இல்லை என்பதனால் நம்ம வளர்ச்சி இல்லாம இருக்க முடியாது. வளர்ச்சி தேவை. இதனாலதான் நாம அந்நிய முதலீட்டை தேடி போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. ராணுவம், ரயில்வே இதுல அந்நிய நேரடி முதலீடு சார்ந்து அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு, அதற்கு பின்னணி இதனெல்லாம் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் விளக்கினார். இது மட்டுமல்லாது இன்சூரன்ஸ், காப்பீட்டு துறையிலும் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. இந்த முடிவுகள் எல்லாம் சரிதானா, ஆபத்தானதா, இல்ல காலத்தின் தேவையா? இது தவிர வேறு வழி இல்லையா? பெரும் பணம் தேவைப்படுகிறது இந்த துறைகள் எல்லாம். ஆக அதற்கான ஒரு சரியான வழியா விரிவாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு கல்யாண்ராமன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பீம்ராவ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அந்நிய நேரடி முதலீடு ஆபத்தானது அப்படிங்கறவருடைய பார்வையை புரிஞ்சுக்கிறேன். திரு கல்யாண்ராமன் அவர்கிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த அரசு எஃப்டிஐ அந்நிய நேரடி முதலீட்டை நம்பி உள்ளது? ஏன் பொருளாதாரத்தை அந்நிய நேரடி முதலீடு சார்ந்ததாக நாம் கொண்டிருக்க வேண்டும்? திரு கல்யாண்ராமன், அடிப்படைக்கு 2004 பிஜேபி அரசாங்கம் $13.5 பில்லியன் சர்ப்ளஸா விட்டு போச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 பில்லியன் மைனஸ்ல இருக்கும். 185 டு பி மோர் ப்ரிசைஸ். ஸோ ஒரு பக்கம் நாடு பெருத்த கடனாளி ஆயிருக்கு. ரெண்டாவது, வேலை வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகலை இந்த நாட்டில் இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில்.
எந்தெந்த துறைகள்ல அந்நிய முதலீடு அனுமதிச்சிருக்கணுமோ அந்த துறைகள்ல அனுமதிக்காம எந்த துறைகள்ல தேவையில்லையோ சிப்ஸ் பழரசம் தயார் பண்றது ரீட்டைல்ல அந்நிய முதலீட சிறு வியாபாரங்கள்ல அனுமதிக்கிறது இது போன்ற அபத்தமான விஷயங்கள்ல சென்ற அரசு ஈடுபட்டதுடைய விளைவு நாட்டுடைய பொருளாதாரம் நீ நசிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த அரசாங்கம் கூட ரொம்ப காஷியஸா மூவ் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன்ல இருக்கு. இது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது ஆங்கிள், before we move on to the next angle, என்னுடைய கேள்வி இதே நிலையெல்லாம் பொருளாதாரம் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியும் நசிஞ்சு தானே இருந்தது இல்லையா? ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி மிக நசிந்த நிலையில தான் இருந்தது. இதே துறைகள் இன்சூரன்ஸ், டிஃபென்ஸ் இது உள்ளிட்ட துறைகள்ல அந்நிய நேரடி முதலீடு அதிகரிப்பு சார்ந்து பிரிசைஸ்லி ஒரு 10 துறைகள் அதிகரிக்க சென்ற மத்திய அரசாங்கம் முடிவெடுக்குது. அப்போ நான் எதை கேள்வியா கேட்டேனோ அதை விமர்சனமா வைத்தார் இன்றைய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். ஏன் இந்த அரசாங்கம் எஃப்டிஐ நம்பி இருக்கிறது? why is this government FDI driven என்று சொல்றார். 6 மாசத்துக்கு முன்னாடி இல்ல 7 மாசத்துக்கு முன்னாடி செய்யும்போது அது ஆபத்தானது, பாவகரமானது. ரொம்ப கன்வீனியன்டா ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி பண்றீங்க. பாஜக அரசாங்கத்துடைய மாபெரும் எதிர்ப்பு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு தான். சரி, மேஜர் எதிர்ப்புன்றது. எது கிட்டத்தட்ட 3 கோடி சிறு வியாபாரிகள் நம்பி இருக்கிற தொழிலோ அந்த தொழிலை நசியறதுக்காக செய்யப்பட்ட வேலைகளுக்கு எதிராக விமர்சனம். அந்நிய நேரடி முதலீடு சில்லறை வர்த்தகத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே. ரெண்டாவது விஷயம், காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு மக்களுடைய பெரும்பான்மை என்பதை தரவில்லை. அவங்களுடைய முடிவுகளுக்கு 208 சீட்டோ என்னமோ தான் அவங்க கையில் இருந்துச்சு அன்னைய தேதிக்கு. ஒரு அரசாங்கத்திற்கு மக்கள் முழுமையான ஆதரவு கொடுக்கும் போது மட்டும்தான் அவங்களால சரியான பாலிசி டைரக்ஷன்ஸ் எடுக்க முடியும். பெரும்பான்மை இருக்கக்கூடிய அரசு தான் சில அந்நிய நேரடி முதலீடு கொண்டு வரணும். எதுல கொண்டு வரணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதே டெலிகாம், இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப நீங்க இதே துறைகள்ல டிஃபென்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொண்டு வரும்பொழுது இதெல்லாம் இன் பிரின்சிபல் நீங்க எதிர்க்காத விஷயம். நீங்க எதிர்த்தது ரீட்டைல மட்டும்தான், சில்லறை வர்த்தகத்துல தான். ஆனா இதை கொண்டு வந்த போதும் சரியா செப்டம்பர் மாசம் போன ஜூலை நினைக்கிறேன், சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த போதும் ரவிசங்கர் பிரசாத் why is this government FDI driven என்று கேட்கிறார். அதே விமர்சனம் ஒரு வருஷம் கழிச்சு பொருந்தீங்க. அன்னைய காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை பாஜக பண்ணுச்சு. ஒரு வருஷத்துல என்ன மாதிரி இன்னைக்கு நாட்டுடைய பர்டிகுலர்லி பாதுகாப்பு துறை ஓவர் டிபெண்டன்ட் ஆன் ஃபாரின் இம்போர்ட்ஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 70% ஆயுதங்கள் இந்த நாட்டுக்குள்ள இம்போர்ட்டா கொண்டு வரப்படுது. நீங்க பண விஷயமா கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 கோடி வரை இம்போர்ட்டா கொண்டு வர்றோம். அதுல கிட்டத்தட்ட 79% ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ரஷ்யாவுடைய டெக்னாலஜி இன்னைக்கு அப்சல்யூட் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட அதெல்லாம் உளுத்து போன டெக்னாலஜியை கடந்த 60 ஆண்டுகளா 67-68 ஆண்டுகளா என்ன பண்ணாங்கன்றது என்னுடைய கேள்வி. காரணிகள் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒரு வருஷத்துல என்ன மாறிச்சு? இந்த ஒரு வருஷத்துல நீங்க அன்னைக்கு எதிர்த்ததுக்கும் இன்னைக்கு ஆதரிக்கிறதுக்கும் இதே முடிவு எடுக்கிறதுக்கும் என்ன மாறியது? In 1 year what has changed? மாற்றங்கள் அந்தந்த காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். என்ன ஒரு 1991 சீர்திருத்தங்களை பத்தி நம்ம பேசல. இந்த நாடு ஒரு ஃபியட்டையும் அம்பாசிடரையும் வச்சே இந்த நாடை ஓடிக்கிட்டு இருந்தோம். ரெட் டேக்கிசம் இருந்துச்சு, லைசன்ஸ் ராஜ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதனால ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாற்றங்கள் தேவைப்படுது. அன்னைக்கே பாஜக என்ன பேசிட்டு இருந்துச்சுன்னா 80களில் ஆரம்பிச்சு ரீஃபார்ம்ஸ் தேவை. குளோபலைசேஷன் இல்லாம லிபரலைசேஷன் விதின் இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு. இன்னைக்கு செல்ஃப் ரிலையண்டா கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். அப்போ காங்கிரஸ் 51 கொண்டு வரணும்னு சொல்லுச்சு, நாங்க 49 கொண்டு வரணும்னு சொல்றோம். அப்போ இந்தியாவுடைய அந்த கண்ட்ரோல் இருக்கும் டிஃபென்ஸ் செக்டர்ல. இண்டிஜினியஸ் விஷயங்கள் செல்ஃப் ரிலையன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத சூழ்நிலை அப்போஸ் பண்ண வேண்டும். தேச நலனில் எடுக்கப்பட்ட இன்றைய காலத்தின் தேவை அப்படிங்கறது உங்களுடைய கருத்து சுருக்கமா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் விஜயதாரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது இதுதான். இதையெல்லாம் இன்னைக்கு ரயில்வேஸ், டிஃபென்ஸ், இன்சூரன்ஸ் இதுல எதை எதிர்க்கிறீங்க, எதில் ஆதரிக்கிறீங்க அந்நிய நேரடி முதலீட்டு? அதற்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம பிஜேபி நண்பர் சொன்னாரு
கல்யாணராமன் அவர்கள் தெரிவித்த கருத்தில் எனக்கு மாறுபாடு உண்டு. அதாவது இந்த அந்நிய இப்ப கையிருப்பு, அதாவது வாஜ்பாய் அரசாங்கம் விட்டு சென்ற பொழுது கையிருப்பு என்பது அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது $116 பில்லியன் கையிருப்பு இருந்தது. அதுதான் சரியான புள்ளி விவரம். அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்தை நான் சொல்றேன். அதுவே காங்கிரஸ் தற்பொழுது 2014 மே மாதம் 16ஆம் தேதி வரை விட்டு சென்ற கையிருப்பு என்பது $312 பில்லியன். அது அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட தகவல். அந்த அளவில் பாத்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமா தான் விட்டு சென்றிருக்கோம். இதுல ஏதாவது கண்டெஸ்ட் பண்ண விரும்புறீங்களா? ரொம்ப கடன் வேற, கடன் வேற, கையிருப்பு என்பது வேற. செலாவணி கையிருப்பு என்பது வேற. கடன் என்பது பார்த்தால் வாஜ்பாய் அரசாங்கம் விட்டு சென்ற பொழுது நம் நாட்டின் கடன் வந்து நெகட்டிவ்ல -2730 கோடி நம் நாட்டிற்கு கடன் சுமை. இன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் விட்டு சென்ற பொழுது இந்த நாட்டின் கையிருப்பு 26,730 கோடி. அதாவது நாங்க விட்டு சென்ற பொழுது கையிருப்பு ரெண்டுமே அந்நிய செலாவணி கையிருப்பும் சரி, நாட்டின் கையிருப்பு, உணவு தானிய கையிருப்பு எல்லாமே வந்து பிளஸ்ல தான் விட்டு. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கொள்கை ரீதியா இன்னைக்கு அதாவது அந்நிய நேரடி முதலீடு என்பது நிச்சயமாக வெளிநாடுகளில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களோட ஃபுல் கண்ட்ரோல்ல எல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம். குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இதை நாம கொடுக்கும் பொழுது இதில் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இம்போர்ட் பண்றோம் அதிகமாங்கிறாங்க. நிறைய அந்நிய முதலீடுல அந்நியர்கள் ஃபுல்லாவே உள்ள வரும்பொழுது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கண்ட்ரோல் ஃபுல்லா வரும்போது கிட்டத்தட்ட இம்போர்ட் பண்ற மாதிரி தான். மூளையில் உதித்த குழந்தை மூளையில் உதித்த சிந்தனையா இருந்தா கூட கட்டுப்பாடுகள் வேணும். இது இப்ப இவங்க பண்றதுல எங்களுக்கு நிறைய மாற்று கருத்து எதுல இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 49% இந்திய முதலீடு, 51% இந்திய முதலீடு பல்வேறு கம்பெனிகள் இணைந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்திய கம்பெனிகள் சின்ன சின்னதா ஒருத்தர் 5%, 3%, 4% சேர்ந்து 51% இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே 49% ஒரு மல்டிநேஷனல் இன்வெஸ்டர் வெளிநாடுகள்ல இருந்து அவங்க நேரடி முதலீடு FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களுடைய மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்க போனால் 49% குட்டி குட்டியா 2, 3, 10, 20 கம்பெனி சேர்ந்து வரும்பொழுது அதில் எந்த அளவுக்கு அந்த அந்நிய முதலீட்டு அந்த முதலீட்டாளருக்கு தான் அதில் செய்ய இருக்குமே தவிர இந்திய கம்பெனிக்கு எந்த செய்யும் இருக்காது. ரீதியா நீங்க மாறுபடல. டிஃபென்ஸ்லயும் ரயில்வேயும் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இன்சூரன்ஸ்லயும் சரி அந்த கட்டுப்பாடு என்பது ஒரு அளவில் தான் இருக்கணும். இந்த 100% ரயில்வேஸ்லயும் இந்த டிஃபென்ஸ்ல 51% பின்னால் 100% ஆக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்க வந்து சதவீதத்தை எதிர்க்கிறோம். அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதில் பல்வேறு துறைகளில் ஈர்ப்பதில் எந்த மாதிரி ரீதியா உங்களுக்கு மாற்று கொள்கை ரீதியாக அதிகமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும். இன்சூரன்ஸ்ல அதிகமான என்ன முடிவு எடுத்தீங்கிற கேள்வி எல்லாமும் இல்ல. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், அவங்க தெளிவு பண்ணட்டும். என்னையை பொறுத்தவரை இந்த ரீட்டைல் மார்க்கெட்டை இவங்க சொன்னாங்க. சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை இவர்களும் சேர்ந்துதான் வாக்கெடுப்பில் ஓட்டெடுத்தாங்க எங்க காங்கிரஸ் அரசாங்கத்துல. அந்த நேரத்தில் வாக்களித்தவர்கள் இன்றைக்கும் ஒருவேளை அவங்க எதிர்த்தாங்கன்னா அந்த சட்டத்தையே தலைகீழ மாத்திருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு அதை இல்லாம ஆக்கிருக்கலாம். ஆனா இன்னைக்கும் அவங்க அதை ஆதரிக்கிறாங்க என்பதை மறந்துவிட்டு பேசுறாரு. அவர்கள்ட்ட முதற்கட்ட கேள்வி, நம்ம வந்து பொதுவாவே அந்நிய நேரடி முதலீடுனா ஏதோ நாட்டையோ இல்லாட்டி துறையோ விற்கிறது போல ஒரு மாய தோற்றம் வந்திருக்கிறதோ. இன்னைக்கு பல துறைகள் இன்னைக்கு வந்து அது வந்து உள்நாட்டுல வந்து நமக்கு வந்து பணம் இல்லை அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒரு ஏன் ஒரு வைஸ் மூவா பார்க்க முடியாது, ஏன் காலத்தின் தேவையா பார்க்க முடியாது? இல்ல இதுல வந்து என்னன்னு சொன்னா இப்ப எல்லாத்தையுமே எதிர்க்கிறது என்பது ஒரு பாணி இல்ல. இப்ப நான் முதல்ல ஒண்ணு சொல்ல முடியேன்னா இப்ப டிஃபென்ஸ்ல உலகம் முழுக்க ஒரு நாடோட சண்டை எங்கேயே போயாச்சு, ஸ்டார் வார் வரைக்கும் போயாச்சு. லேசர் ஒளிக்கற்றைகளை வைத்து யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம சயின்ஸ் வந்து அட்வான்ஸா போயாச்சு.
எனவே அந்த டெக்னாலஜி தான் ஒரு காலம் வந்து எந்த நாடும் இன்னொரு நாட்டுக்கு தரவே தராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, மேல இருக்கக்கூடிய இப்ப சேட்டலைட் டெய்லி நம்ம போறோம், ஒரு டிஃபென்ஸ் இது பண்ணா கூட பக்கத்துல அண்டை நாடுகளை சொன்னோம்னு ஒரு விதிமுறைலாம் இருக்கு. கண்ணுக்கு தெரியாமல் பல சேட்டலைட் வந்து மேல இருக்கு. அமெரிக்காவோடது, சைனாவோடது, எல்லா நாடுகளும் இருக்கு. இதனோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, மேல இருக்கக்கூடிய உளவாளிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இங்க உளவாளிகள் அப்படின்னும் போது, அல்லது சிஏஏ ரா மாதிரி மேல இருக்கக்கூடிய உளவாளிகள் இங்க இருக்கக்கூடிய, நீங்க இப்ப இது ஓபனா இருந்தனா இந்த சிங்கிள் பேப்பரை வந்து அது வந்து பிக்சரைஸ் பண்ணி இதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகும். எனவே ஒரு நாட்டில் இயங்கக்கூடிய அத்தனையும் தகவல் தொடர்புகளை ஒரே நேரத்தில் அவங்க கொண்டு போடுவாங்க. இதான் பென்டகனோட சிஸ்டம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் டிஃபென்ஸ் விஷயத்துல. எனவே நீங்க உங்ககிட்ட கொடுக்கறதுக்கூடிய அந்த கட்ட துப்பாக்கின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஜோவில கூட எங்க எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லுவார், நம்ம ஆள் கிட்ட துப்பாக்கி இருந்தா கூட துப்பாக்கி கீழே வச்சுட்டு கள்ள தூக்கி அடிப்பானாம். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பொருட்களை அது ரஷ்யாவில இருந்து வாங்கினாலும் சரி, அமெரிக்காவில வாங்கினாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. இந்தியாவின் பாதுகாப்பு எதோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னால், உள்நாட்டில் ராணுவ உற்பத்தியை செய்வதுதான் உடையது. ஏன்னா அப்துல் கலாம் நல்ல ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு. ஹைட்ரஜன் இயங்கக்கூடிய சேட்டலைட் அவர் தான் முதல்ல உருவாக்கினார் மேல அது பண்ணுவதற்கு. எனவே அந்த மாதிரி பண்ண முடியும். செவ்வாய் கிரகத்துக்கு நம்மளால வந்து பண்ண முடியும். எனவே டிஃபென்ஸ் என்பது தேவை. ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஓபனா சொல்ல இந்தியன் கவர்மெண்ட், அதாவது நாம வந்து ஒரு 12 எண்ணிக்கையிலான அணுகுண்டுகளை வைத்திருக்கிறோம், இந்தியா வைத்திருக்கிறது என்று அது ஒரு ஆய்வு சொல்லுது. எனவே இனி ஒரு யுத்தம் வரக்கூடாது என்பதற்காக ஒண்ணு, நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அமைதி என்பது அண்டை நாடுகளோடு இருக்கும் பட்சத்தில் இந்த உலகம் முழுக்க ஒரே ஒரு நாள், நான் சொல்றது ஒரே ஒரு சிங்கிள் டே செலவழிக்கக்கூடிய ராணுவ செலவு இருந்தா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் கல்வியை கொடுத்து முடிச்சிட முடியும் ஒரே நாள் செலவு. அதுக்கான சூழ்நிலை இந்திய ராணுவத்துல இந்த மாதிரி எந்த ஆயுதத்தை தூக்கி கொண்டு அவர் யாரோட போரிடுவான்னு ஒண்ணு இருக்கு. டெக்னாலஜியை தர முடியாது. ரெண்டாவது, ஒரு ராணுவத்தில் உற்பத்தியை நிறுத்தினால் நீங்க யுத்த காலத்தில் இருக்கும்போது உற்பத்தி கடுமையாக தேவைப்படும். எனவே உற்பத்தியை நிறுத்தினால் அதை பண்ண முடியாது ஒண்ணு. எனவே ராணுவத்துல அனுமதி. ரெண்டாவது என்ன, எல்ஐசி நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்க ஃபண்ட் கிரியேட் பண்றதுக்குன்னு சொல்றீங்க, அல்லது ஃபண்ட் ஜெனரேட் பண்றதுக்குன்னு சொல்றீங்க. அப்படி வச்சுட்டா கூட எல்ஐசில ஒண்ணு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு துறைவாரியா போலாம். இதை சொல்லி முடிச்சா அப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் நம்ம போலாம். 1956 வெறும் 5 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் இன்றைக்கு அது வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எவ்வளவுன்னு சொன்னா, கேஷா மட்டும் இந்திய ஜனங்கள் கொடுத்து 18 லட்சம் கோடி ரூபாய் இப்ப இருக்கு. 2.5 லட்சம் கோடி ரூபாய் அசட். 2014 நாம விவாதிக்கிற இந்த நாள் வரைக்கும் ஒரு பைசா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணல. அந்த 5 கோடியை தவிர, நேரு பீரியட்ல பண்ணதை தவிர இது வரைக்கும் பண்ணப்படல. அத தனியார் கொடுத்து எந்த நியாயமும் இல்ல. 85% வேர்ல்டு எக்கனாமிக் பார்வை என்ன சொல்லிருக்குன்னா, உலகத்திலேயே நம்பர் 1 யாருன்னா இந்தியன் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட். எங்கிருந்து அவசியம் வருகிறது வெளிநாட்டு உற்பத்தியை, வெளிநாட்டு முதலீட்டை, அந்நிய நேரடி முதலீட்டை காப்பீட்டு துறையில வருவதற்கு? அதே போல உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமா, அல்ல ராணுவ துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க வேண்டுமாங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, அந்நிய நேரடி முதலீடு அதிகரிப்பதனால் உள்நாட்டு உற்பத்தி பெருகும் என்ற இன்னொரு வாதமும் பிரதானமாக வைக்கப்படுகிறது. பல கேள்விகள் இது சார்ந்து மேலும் எழுகின்றன. ஆபத்தானதா, காலத்தின் தேவையா அந்நிய நேரடி முதலீடு? ஆயுத நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அந்நிய நேரடி முதலீடு ஆபத்தா அல்ல காலத்தின் தேவையா என்பது இன்றைய விவாதத்தின் தலைப்பு. பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு கல்யாணம் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். அந்நிய நேரடி முதலீடு இன்றைய காலத்தின் தேவை, இன்றைய நிலையை கருதி சரியான முடிவை அரசாங்கம் எடுக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. இதை தவறான முடிவு அப்படின்னு எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமல்ல, பிஎம்எஸ் பாரதிய மஸ்தூர் சங், உங்களுடைய தோழமை, அதாவது சங் பரிவாருடைய அமைப்பு, ட்ரேட் யூனியன், இந்த அமைப்பு எதிர்க்கிறது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், திரு கல்யாணராமன் பாரதிய மஸ்தூர் சங் பின்னணியை கொண்டவர். பிரிஜேஷ் உபாத்யாய அதனது பொதுச் செயலாளர் இதை எதிர்க்கிறார். இது மிக தவறான முடிவு என்று பாரதிய மஸ்தூர் சங் எதிர்க்கிறது. உங்களுடைய தோழமை அமைப்புகளையே, அதாவது சங் பரிவார் அமைப்புகளையே உங்களால இதுல நீங்க சாட்டிஸ்பை பண்ண முடியல. அவங்களே இதை ஆபத்தானதுன்னு கருதுறாங்க. எப்படி நீங்க எதிர்கட்சிகளை சாட்டிஸ்பை? நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், சிசெட்ல வந்து ஏபிவிபி சிசெட் எதிர்த்து, பிஎம்எஸ் இந்த முடிவை எதிர்க்குது. இது அடிப்படையில் இந்த குழுமத்துல எதை காட்டுது அப்படின்னா, ஜனநாயகத்தை காட்டுதுன்னு இல்ல, அது கொள்கை ரீதியான விஷயங்கள்ல வந்து ஒரு வலுவான வளமான ஒரு டிஸ்கஷன் அங்க நடக்கும்ன்றது காட்டுது. பட் ஆனா தவறான முடிவு அது பிஎம்எஸ் ஒப்பீனியன். ஓகே, அவங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியான அணுகுமுறை இருக்கு. அவங்க வந்து அந்த காலத்துல இருந்து இன்னைய வரை வந்து இந்த
அந்நிய முதலீடு என்பது எதிர்த்துட்டே இருக்காங்க. அதனால அவங்களுடைய கொள்கை முடிவுன்றதுல அவங்க தீவிரமா இருக்காங்க. இன்னைக்கு பாஜக நடத்துவது அரசாங்கத்தை நடத்தும் போது அரசாங்க சார்பு, அரசாங்கத்துடைய கண்ணோட்டத்தில் முடிவு எடுக்கக்கூடிய முடிவுகள் பிஎம்எஸ் பிஜேபி பேசும், அவங்களை கன்வின்ஸ் பண்ணும். இது பிஎம்எஸ் அதாவது உங்களுடைய ட்ரேட் யூனியன் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுங்கிறது கிடையாது. நான் ஏத்துக்கிறேன். பிஎம்எஸ் வேற, பாரதிய ஜனதா மசூர் மகாசங் பிஜேபிக்கு தனி அமைப்பு இருக்கு. உங்களுடைய தோழமை ட்ரேட் யூனியன் இதை எதிர்க்கிறது அப்படிங்கிறது தேவையற்றது, அல்ல அவங்களுடைய கொள்கை தவறானது இல்லையா? அவங்களுடைய கொள்கையில அவங்க நிலையா இருக்காங்க. இது ஒரு வாத சரியான கொள்கையா அந்நிய நேரடி முதலீடு இந்த துறைகள்ல ஆபத்து அப்படின்னு சங் பரிவாருடைய ஒரு அமைப்பே சொல்லுது. அந்த ஒரு எண்ணம்ங்கிறது தவறானதா, திருத்திக் கொள்ளப்பட வேண்டியதா? எப்படி இதை அந்த அமைப்போட நாங்க உட்கார்ந்து பேசுவோம். அது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். அதை பிஎம்எஸ் எப்படி டேக்கிள் பண்றதுன்றது பிஜேபி லுக் அவுட். அது ரைட். உங்களுடைய தோழமை அமைப்புகளை கூட இது ஆபத்தா பார்க்கறாங்களே அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. நான் விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு பார்லிமெண்ட்டை முடக்கிறீங்க, இதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்கிறீங்க, நாங்க வேற முடிவு எடுத்தோங்கிறீங்க. இது எல்லாமே உங்கள் மூளையில் உதித்த குழந்தை, உங்கள் சிந்தனைகள். இந்த 100% ரயில்வேஸ் ஆகட்டும், இல்லன்னா டிஃபென்ஸ்ல 49% மேல் எடுக்கக்கூடிய முடிவாகட்டும், இது எல்லாமே காங்கிரஸ் காலத்துல நீங்க முன்மொழிந்த கொள்கை முடிவுகள், அது உங்களுடைய முடிவுகளுடைய நீட்சி இல்ல பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ். எதுல பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்? அப்படியா இருந்தா நாங்க தான் 100% கொண்டு வந்திருப்போமே. ஏன் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருப்பாங்களே. பொறுத்தவரை அது முழுக்க பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்திலேயே அவர் எடுத்த முடிவை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தினோம். அது ஒரு சேவைத்துறை என்பதில் நாங்கள் ஒருபோதும் மாறுபட்டதில்லை. அதுல அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வர வேண்டும் என்பதில் ஆழமான கருத்தோ வலிமையான அதில் நாங்க அந்த முயற்சியோ நாங்க இறங்கவில்லை என்றால் அது ஒரு சேவைத்துறையாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம், ஆழமான எண்ணம் இந்த காங்கிரஸ் அரசுக்கு இருந்தது, தொடர்ந்து இருந்து வந்தது. அதே நேரம் ஆய்வுகள், அதாவது அந்நிய நேரடி முதலீடுக்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அந்த காங்கிரஸ் டைம்லயே ரயில்வேயா இருக்கட்டும், இன்சூரன்ஸ் எல்லாத்திலுமே ஆய்வு நடத்தணும். அந்த ஆய்வின் அடிப்படையில் அதிகமான பெர்சன்டேஜ் கொண்டு வர்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. ஆய்வுகள் மட்டுமல்ல, அறிவிப்புகளும் இந்த இன்டரிம் பட்ஜெட்ல நீங்க தாக்கல் செய்த, மல்லிகார்ஜுன கார்கே தாக்கல் செய்த இன்டரிம் பட்ஜெட்லயும் சொல்லப்பட்டதுக்கு முன்னாடி பவன்குமார் பன்சலும் கூட சொல்லியிருந்தார், FCI being enabled to foster world class ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு. இந்த சமீபத்தில் தாக்கல் செய்த ரயில்வே பட்ஜெட்ல 100% கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன், அதாவது காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ரமோஷன் ஒரு முடிவு எடுக்குது. 100% அந்நிய நேரடி முதலீடு ரயில்வே துறையில உகந்தது அப்படிங்கிற முடிவை காமர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இல்ல அந்த காமர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே எடுத்த முடிவு கிடையாது, அது பரிந்துரை. நீங்க அதான் பாக்கணும். அந்த அளவில் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த பாக்கணும், ரயில்வே துறை முழுமையாக ஏற்று அதை அறிவித்திருந்தா அது வேற விஷயம். அந்த அளவில் பாத்தீங்கன்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அவங்க ஆய்வுகளின் அடிப்படையில் அதை ஏன் அந்நிய நேரடி முதலீட்டை ஏன் அதிக அளவில் கொண்டு வரக்கூடாது பல்வேறு துறைகளில் என்பதில் அவர்கள் செய்த ஆய்வின் ஒரு வெளிப்பாடு தான் அது, அறிக்கை தான் அது. முடிவுங்கிறது வேற. இன்னைக்கு நீங்க மத்திய அமைச்சரோட ஒப்புதலோட ஒரு முடிவு, அது சதவீதத்துல சின்ன மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா பாலிசி ரீதியா ரயில்வே துறையில அந்நிய நேரடி முதலீடு வேண்டும் என்பது ரயில்வே பட்ஜெட்ல இருக்கக்கூடிய துறையில எந்தெந்த ஏரியாஸ்ல ரயில்வேல எந்தெந்த இடத்துல அந்நிய நேரடி முதலீடு வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கிடையாது. அவங்க 100% அந்நிய நேரடி முதலீடு மேனுபேக்சரிங், அதாவது நம்ம ரயில் பெட்டிகள்ல இருந்து, இன்ஜின்ஸ்ல இருந்து, கோச்சஸ்ல இருந்து எல்லாமே அமைச்சரவை இல்ல ப்ரப்போசல். அதான் திருப்பி உங்களுக்கு நான் சொல்றது, ப்ரப்போசல் வேற, முடிவு வேற. அந்த அளவு பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ரப்போசல, ஒரு ஆய்வை எந்த துறை வேணா நடத்தலாம். ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட துறை என்பது அதை ஏற்றுக்கொண்டு அவங்க பட்ஜெட்ல முழுமையா வெளியிட்டு அறிக்கையாக கொடுத்தா நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுதுதான்
அது சாத்தியம். இன்னைக்கு மத்திய அமைச்சருடைய ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும், சட்டம் உருவாக்கப்படும் என்பதுதான் அதுல பார்க்க முடிகிறது. அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு ரயில்வே துறையில பணியாற்றக்கூடிய பணியாளர்கள்லாம் இனிமே புது ரெக்ரூட்மெண்டே இருக்காது. அதான் நடக்கும். இன்னும் அதே நேரம் தனியார் வந்து விட்டும் போது இந்த அச்சம், இந்த ஒரு பயம், இந்த சதவீதத்துல நீங்க ஒரு மாற்று கருத்து இருக்குங்கிறீங்க. அந்நிய நேரடி முதலீட்டு அனுமதிக்கிறோம் ரயில்வே பட்ஜெட்ல தெரியும் போது இந்த அச்சம் உங்களுக்கு திரு மல்லிகார்ஜுன அவர்களுக்கும் பவன்குமார் நான் சொல்லட்டுமா? அதாவது அந்நிய நேரடி முதலீட்டை எதில் அனுமதிக்கிறோம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க கோச்சஸ் ரெடி பண்றது இன்னைக்கு நாமளே நம்ம இந்தியாவுல ஒர்க் பண்றவங்களை வச்சு கோச் ரெடி பண்ணி இலங்கைக்கு பிற நாடுகளுக்கு நம்ம கோச்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது சொல்றது கேளுங்க, அப்படி இருக்கும் பொழுது அந்த ரயில்வேலேயே நாம் எந்தெந்த பகுதிகளை அந்நிய நேரடி முதலீடு கொடுக்கலாம் என்ற முடிவுதான் சரியான முடிவா இருக்கணும். அதுல தப்பு பண்ணக்கூடாது. நாங்கள் அதை தான் எதிர்க்கிறோம். அந்த அளவில் இன்றைக்கு இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு என்பது ரயில்வே துறையில் அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையில் அது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்கள் நம்மால் பிற நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ரயில்வே துறையில தயாரிப்பு இருக்கு. அந்த தயாரிப்பெல்லாம் கம்ப்ளீட்டா குறையிறது வாய்ப்பு. அந்த இனங்கள்ல எங்களுக்கு வேறுபாடு உண்டு, பெர்சன்டேஜ்லயும் வேறுபாடு உண்டு. ஆகையால நாங்க செஞ்சதை அவங்க முழுமையா அவங்க செஞ்சாங்கன்னா நாங்க வரவேற்கிறோம். தவறான ப்ரொபோசல் கிடையாது. இந்த டைம்ல அதை செய்யறது தவறு. அதாவது டைமிங் என்னன்னா, குறிப்பாக இந்த துறைகளை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமான இந்த சோர்சஸை பயன்படுத்தி அதன் பின்னர் தான் நாம் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான பிற வழிகளை பார்க்க வேண்டும். பிரச்சனை எந்தெந்த இனங்கள் எல்லாம் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறீங்க, எதிர்கட்சியா இருக்கும் போது அதை எதிர்ப்பதும் பதில் சொல்லிடுறேன் அதை ஆதரிப்பதும். இன்னைக்கு இதே ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பவன்குமார் பன்சால் இந்த முடிவு எடுத்த பொழுது வெளிநடப்பு செஞ்சீங்க. ரயில்வே துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பது அதுவும் இந்த அளவு அப்படின்னு நீங்க வெளிநடப்பு செஞ்ச நீங்க இன்னைக்கு அதுதான் காலத்தின் தேவைன்னு இன்னைக்கு சொல்ல போறீங்க கொஞ்ச நேரத்துல. இந்த 100% அனுமதி என்பது சிக்னலிங், எலக்ட்ரிபிகேஷன், ஃபாஸ்ட் ட்ராக்ஸ் லேயிங் இதுலதான் இருக்க தவிர பேசஞ்சர் ரயில் ஆபரேஷன்ல கிடையாது. ஓகே, இது முதல் தகவல், தயவு செஞ்சு படிங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு பரந்துபட்ட முழுமையை நான் பேசுறேன். நீங்க பேசும்போது சும்மா இருந்தேன். இன்னைக்கு இந்த கான்டெக்ஸ்ட் மாறி போயிருக்கு. எப்படின்னு சொல்லுங்க. இது வெறும் ரயில்வே லேயிங் கிடையாது. 100 புது நகரங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன. அந்த 100 புது நகரங்கள் இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. இதெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் அப்ரோச்சில் போக போற நிகழ்ச்சிகள். காங்கிரஸ் அரசாங்கத்தில் இதுக்கான கற்பனைகள் இல்லை. அவங்களுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும் நேரம் பத்தாம இருந்துச்சு. நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு இந்த விஷயங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ரயில் விடணும், ஹை ஸ்பீட் ரயில்ஸ் விடணும், சிக்னலிங் இம்ப்ரூவ் பண்ணணும், எலக்ட்ரிபிகேஷன் கொண்டு வரணும். எலக்ட்ரிபிகேஷன் நின்றாது, அதுக்கான பேக் எண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 50,000 கோடி தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த அனுமதியை தவிர நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அதுக்காக தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது வேலையெல்லாம் போயிடும், வேலை இல்லை. இது அடிஷனல் ஒரு 100 புது ஸ்டேஷன்ஸ் உருவாக்க வேண்டிய கம்பல்ஷன் இருக்கு. அப்படின்னா என்ன? எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். 100 நகரங்களை இணைக்க வேண்டியிருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். 100 இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் பண்ண வேண்டியிருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். எத்தனை லட்சம் வேலைகள் இதுல உருவாகும் கற்பனை பண்ணி பாருங்க. நாங்க சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்னைக்கு நீங்க எவ்வளவு கொள்ளையடிக்க போறீங்க அதை சொல்லுங்களேன். எவ்வளவு கொள்ளையடிக்க போறீங்க அதை சொல்லுங்க. அலோமெண்ட் கம்ப்ளீட். அதான் அதையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா டேட்டா நல்லா இருக்கும். நீங்க டிஃபென்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம 79% ரஷ்யால இருந்தோம். கிட்டத்தட்ட 14% ஆஃப் குளோபல் ப்ரொடக்ஷன், உலக ஆயுத உற்பத்தியில 14% இந்த நாடு இம்போர்ட் பண்ணுது. பக்கத்துல பகை நாடுகள் நிறைய உருவாக்கி வச்சிருக்கோம். காங்கிரஸ்க்கு அந்த பெருமை போய் சேரும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம நண்பர் பீம்ராவ் சேட்டலைட் டெக்னாலஜில லேசரை வச்சே தான் சண்டை போட போறோம் அப்படின்னாரு. அப்ப கார்கில் வார்லாம் எதை வச்சு நடந்துச்சு? இல்ல இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன்.
கேள்வி எனக்கு. சோ இது வந்து ஏதோ ஒரு கற்பனையில வந்து ஒரு கம்யூனிஸ்டுங்க எதை நோக்கி ஒர்க் பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்டுகளுக்கு ரஷ்யா மேல ஏதோ ஒரு அபிமானம் எந்த காலத்துல இருந்து இன்னை வரை இருந்துகிட்டு இருக்கு. அதனால ரஷ்யாவை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் வந்து இவங்க அப்செக்ஷன் ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய டிபெண்டன்ஸ் ஆன் ரஷ்யா இஸ் டு தி டியூன் ஆஃப் 79% ஆஃப் இந்தியன் இம்போர்ட்ஸ். அடல் பிஹாரி வாஜ்பாய் சொல்லி முடிக்கணும். என்ன வந்து முழுமையா முடிக்க விடுங்க நீங்க. என்ன இல்ல இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. ஆனா இந்தியாவுடைய டிபெண்டன்ஸ் வந்து அப்சல்யூட் டெக்னாலஜியோட இன்னைக்கு வந்து அமெரிக்காவோ பிரான்ஸோ ஜெர்மனியோ இஸ்ரேலோ அவங்க டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் ஹையஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய டெக்னாலஜி எல்லாம் இங்க எப்படி கொண்டு வரதுக்கு ஒரே அது மட்டும் இல்ல, இந்தியா வந்து ஒரு மாபெரும் ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் செய்யற நாடா உருவாக்க முடியும். ரைட். நம்மளுடைய கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கமும் இங்க இண்டிஜினஸ் அதாவது உள்நாட்டு உற்பத்தி ஆயுத தொழிற்சாலைகள் மட்டும் 30,000 ஏற்படாது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. திரு பீம்ராவ் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். சில வல்லுநர்கள் சொல்வதும் கூட அதுதான். இன்னைக்கு வந்து முதலே நம்ம பார்த்தது போல உலகத்துல மிக அதிகமாக ஆயுத இறக்குமதி நம்ம வெளிநாடுகள்ல இருந்து செய்யறோம். முக்கியமான பாகங்கள் வெறும் துப்பாக்கி மட்டுமல்லாது ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஆயுதங்கள் கூட வெளிநாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம். அதே ஆயுதங்கள் இன்னைக்கு தேவை அப்படிங்கும்போது உள்நாட்டுல வெளிநாட்டு உதவியோட செய்வதில் என்ன தேச பாதுகாப்புக்கு பெரிய குந்தகம் வந்துடும்? ரைட், நீங்க சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு ஏன் நான் இந்த டெக்னாலஜி முதல்ல சொன்னேன் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா 8000 கிலோமீட்டர் அதாவது மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒண்ணு ஒரு அதுக்காக ஃபண்டே தனியா அலாட் பண்றாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் அதாவது ஹைட்ரஜன் லிக்விட் இல்ல அது காற்றில இருந்து மேல யூனிவர்ஸ்ல காற்றில இருந்து ஹைட்ரஜன் அது வந்து தனதாக்கி கொண்டு பல ஆண்டுகள் வந்து அங்கேயே வந்து சேட்டலைட் வந்து பண்ணலாம். அந்த அளவுக்கு அவர் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணார். பெரிய விஷயம் அது லேசுப்பட்டது. அதுக்கு பண்ணாம இன்னும் எதுக்கு இது பண்றாங்கன்னா அது ரஷ்யாவோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது. தாய்நாட்டை தவிர மீதி சைனாவோ ரஷ்யா அது பிரச்சனை இல்லை. தாய்நாடு தான் எங்களுக்கு முக்கியம். எனவே அதை வந்து உறுதியா இருப்பார்கள் கம்யூனிஸ்டுகள். அதாவது இந்த என்ன சொல்லணும், ஒருத்தர் வருவார் வந்தவொடனே என்ன கையில ரொம்ப அடிபட்டுச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை போகுது அப்படின்னு காங்கிரஸ்கார் சொல்லுவாங்க. உடனே பிஜேபி ஐயோ ஆமாமா அடிபட்டு நான் தான் அந்த அடியை பட்டு விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேரா வந்து கத்தி எடுத்து விரலியே வெட்டிடுறது. அந்த மாதிரி பொருளாதார கொள்கையில அல்லது இந்த பிரச்சனையிலேயோ பிஜேபி ஆரம்பத்தில் என்ன சொன்னா உங்களுக்கே தெரியாது. டிஃபென்ஸ் எல்லாம் இதுவாகி போச்சு. அது சொல்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்தால் நான் உற்பத்தி பண்ணுவேன் அதனோட அர்த்தம். தனியாருக்கு அதை தாரை வார்ப்பேன்னு என்ன அர்த்தம். அது நீங்க சொன்ன மாதிரி 50,000 கோடி ரூபாய் நீங்க சொன்னா நண்பர் இவரு சொல்லும் போது 50,000 கோடி ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரொம்ப இதுவாகவே சொன்னேன். இப்ப வந்து ஒரு ஆண்டுக்கு ஃபார் இயர் 2014 மட்டும் 13 வச்சுங்க 2 லட்சம் கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. அப்புறம் என்ன பண்ணிருக்குன்னா அது 1300 கோடி ரூபாய் டிவிடெண்டா கொடுத்திருக்கு. அப்புறம் டாக்ஸ் சர்வ் டாக்ஸ் நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போறதுல 3000 கோடி ரூபாய் அது கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இந்த கணக்கை எடுத்துக்கிட்டா எவ்ரி இயர் ஃப்ரம் 1956 இருந்து ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ணாத ஒரு துறையிலிருந்து இன்றைக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வரை திட்ட கமிஷனுக்கு பிளானிங் கமிஷன் கொடுக்கிறது வந்து இன்சூரன்ஸ். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு சொன்னா இதுல வேலை வாய்ப்பு நிறைய கொடுக்க முடியுது. கனிமங்கள் இந்தியாவோட கனிமங்களை வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இது எல்லாமே நடக்கு. ராணுவத்துறையில் ஊழல் என்று முன்னாள் டிஃபென்ஸோட இவர் உட்பட அவர் மேல என்கொயரி. இதே இதுல 36,000 அடி உயர பறக்க வேண்டிய ஹெலிகாப்டர்ல இருந்து வந்திருக்கு. 26,000 அடி பறந்தா போதும். இன்னொன்னு நான் சொல்லலாம் நினைக்கிறேன். அருண் சோரின்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார். அது இறக்குமதி செய்யறதுனால தானே இறக்குமதி இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். என்னன்னா வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு இடைத்தரகர்கள் மூலமாக காசு பண்ணக்கூடிய நம்முடைய அதிகாரிகள் ஒரு சிலர் எல்லாரும் சொல்ல ராணுவத்தில் கடுமையாக போராடக்கூடிய அந்த ராணுவர்களை பாராட்டுறோம் அது வேற. ஆனா இந்த மாதிரி கூடிய இந்த துறையில எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். போபாஸ்ல நம்ம சொல்றோம் நிறைய போபாஸ் 64 கோடி ரூபாய்க்கு பெரிய பிரச்சனை நடந்தது முதல் ஆரம்பத்துல. ரெண்டாவது இந்த கார்கில் யுத்தம் இருக்குல்ல நமக்கு யார் தெரியுமா தகவல் சொன்னது? ஒண்ணு எந்த சேட்டலைட்டும் கிடையாது. ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன். நான் சொல்றேன் இந்த டிஃபென்ஸ் இதுவே இப்படி இருக்குன்னு சொன்ன பார்டர்ல நம்ம உள்நாட்டில் அதை உற்பத்தி பண்ண முடியுமா? பைசா தான் பிரச்சனை. இதுல பண்ணலாம். ரயில்வேல நீங்க சொன்ன மாதிரி ரயில்வேல என்ன பிரச்சனை? காங்கிரசும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி பொருளாதார கொள்கையில் இந்த மாதிரி நாட்டை கூறு போட்டுன்னு கூட சொல்ல ஹோல்சேல் இந்தியா பார் சேல் போர்டு மட்டும் தான் போடல இன்னும் பார்லிமெண்ட் வாசல்ல. எனவே இந்தியா பார் சேல் என்று இவர் இது கொண்டு போறாங்க. இது வந்து இந்த நாட்டை பாதுகாக்காத ஒரு காலம். பல நாடுகள் மோசமா உதாரணம் சொல்ற யூரோப்ல
பல நாடுகள் திவால் என்று அறிவித்த நாடு உங்களுடைய பார்வை கல்யாண் ராமன் அதை அப்ஜெக்ட் பண்றாரு உங்களுடைய வாசங்களுக்கு. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இன்சூரன்ஸ் பற்றியும் குறிப்பிட்டீங்க. இன்சூரன்ஸ் துறையில் பொதுமக்களை நேரடியா பாதிக்கக்கூடிய, பொதுமக்களை சென்றடையக்கூடிய இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீடு ஆபத்தா தேவையானதா? அந்நிய நேரடி முதலீடு ஆபத்தா அல்ல தேவையானதா இன்றைய காலத்தின் கட்டாயமா என்ற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. டிஃபென்ஸ், ராணுவ பாதுகாப்பு துறை, அது மட்டுமல்லாது இன்சூரன்ஸ் துறை, ரயில்வே துறை ஆகிய துறைகள்ல அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரிக்க மத்திய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. கட்சிகள் சில இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது சார்ந்த பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நேரடியாக சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 26% 49% உயர்த்தணும் அப்படிங்கறதுல இன்று பாரதிய ஜனதா உறுதியாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி, பார்லிமெண்டரி கமிட்டிகள்ல இந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே போல உங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவுடைய கருத்துக்களை எந்த அளவுக்கு நீங்க மதிக்கிறீங்க? இப்ப யஷ்வந்த் சின்ஹா அங்க துறையில அமைச்சரா இல்ல, அதனால அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பா இல்லையா என்ற கேள்விக்குள்ள நான் போகல. அவர் துறையோட அமைச்சர் இன்னைக்கு வந்து அந்த துறையை யாரு ஹேண்டில் பண்றாங்களோ கட்சியில தான் இருக்காரு. ஏன் இந்த கேள்வி? இப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டர் பத்தி பேசுறாரு. இவங்க வந்து கேரளாலயும் வெஸ்ட் பெங்காலையும் ஆட்சியில இருந்தாங்க, துரத்தி அடிச்சாங்க டாடா நானோ ஃபேக்டரிய. இப்படி வந்து உங்க பாயிண்ட் வந்து என்னன்னா, கொள்கை ரீதியான சில விஷயங்கள்ல வந்து அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியில் இருக்கவங்க தான் முடிவு பண்ணுவாங்களே தவிர தனிநபர் ஒருத்தர் அவருடைய ஒப்பீனியன் தனிநபரா ஒப்பீனியன் கொடுக்கல. இன்சூரன்ஸ் 26% 49% உயர்த்தலாமா இல்லையா? அந்த ஜனநாயக அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்லல சார். பாருங்க, அமைச்சராகவும் சொல்லல மேடம். ஒரு தலைவருடைய ஒப்பீனியன் நீங்க சொல்றீங்க. தலைவருடைய ஒப்பீனியன் இல்ல சார். பார்லிமெண்டரி கமிட்டி உருவாக்கப்படுது, அதுக்கு யஷ்வந்த் சின்ஹா தலைமை தாங்குறாரு. எஃப்டிஐ இன்சூரன்ஸ் 26% 49% உயர்த்தலாமாங்கிறத பத்தி தான் அந்த கமிட்டி ஆராயுது. அந்த கமிட்டியுடைய தலைவரா, தனிப்பட்ட நபரா இல்ல, பாஜக உறுப்பினரா இல்ல, முன்னாள் நிதியமைச்சரா இல்ல, அந்த கமிட்டியுடைய தலைவராக, பார்லிமெண்டரி கமிட்டியுடைய தலைவராக யஷ்வந்த் சின்ஹா கமிட்டி கொடுக்கக்கூடிய பரிந்துரை 26% 49% உயர்த்தக்கூடாது. இட் ஷுட் பி மெயின்டைன்ட் அட் 26%. இது வந்து பார்லிமெண்டரி கமிட்டி கொடுக்கக்கூடியது. அதுக்கு தலைமை தாங்குபவர் உங்களுடைய தலைவர். எந்த காலகட்டத்தில் முக்கியம்? இந்த காலகட்டத்தில் இப்ப கிடையாது. இப்ப அவர் பார்லிமெண்ட் மெம்பரே கிடையாது. கமிட்டி மெம்பர் மே 2014 பிஜேபியோடைய பிரஸ் ரிலீஸ், அதுல யஷ்வந்த் சின்ஹா என்ன சொல்றாரு? as far as the insurance bill is concerned, let me remind மெம்பர் கிடையாது. அவருக்கு முன்னாடி கொடுத்த ஒப்பீனியனை பத்தி இப்ப பேச வேண்டாம். தனிப்பட்ட வகையில கொடுக்கல சார். அவர் தலைமையில பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்லிமெண்டரி கமிட்டி, அந்த அளவுக்கு தான் பிஜேபி பார்லிமெண்டரி வந்து கொள்கையில மாற்றங்கள் ஏற்படும் என்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு வந்து இந்த நாட்டுடைய நிலைமையில அதிகமான பண தேவை இருக்கு. இன்னைக்கு இன்சூரன்ஸ்ல இதை பர்மிட் பண்ணலாம். இன்னைக்கு இது அனுமதி சொன்னா கிட்டத்தட்ட 25,000 கோடிகளுடைய வரவு வந்து இந்த நாட்டுக்குள்ள வரும். 2 மே 2014க்கும் இன்றைய தேதிக்கும் 9 ஆகஸ்ட் 2014க்கும் என்ன மாதிரி கமிட்டியை எப்ப அமைச்சாங்கன்னு பாருங்க. அந்த காலகட்டத்தில் பிஜேபியோட வெப்சைட்ல இருந்து எடுத்தேன். பிஜேபியோட வெப்சைட்ல இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. யஷ்வந்த் சின்ஹா இதை பற்றி விரிவா விளக்கியிருக்காரு. இது வந்து அவர் தனிப்பட்ட வகையில் இல்ல, பாரதிய ஜனதாவோட வெப்சைட்ல நீங்களும் கூட பார்க்கலாம். As far as the insurance bill is concerned, let me remind Chidambaram that it was the Congress party which has insisted FDA and insurance be restricted to 26%. அப்புறம் கொண்டு வராங்களே அப்படின்னு கேட்கிறவர், against my proposal of fixing it at 49%, முன்னாடி அந்த ஒரு முடிவு எடுக்கிறேன். Subsequently, the Standing Committee on Finance examined the bill and came to a definite conclusion that given the global financial uncertainties, FDA and insurance should be restricted to 26% only. I have stood by the recommendations of the Standing Committee. அந்த இதுலயே நேரேஷன்லயே அதுக்கு ஆன்சர் இருக்கு. என்ன? Given the global phenomenon at that point of time. சென்டென்ஸ் கேட்டீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்ணிப்பீங்க. So BJP is unanimous. There is no difference.
FDI and insurance today should be stuck up at 26% அப்படின்னு மே 2, 2014 பிஜேபியோட அறிக்கை. பிஜேபியோட ஒப்பீனியன் நீங்க எடுத்துக்கீங்க. அன்னைக்கு கொடுத்த அறிக்கையை வந்து பிஜேபியோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அது வந்து கவர்மெண்டல் ஸ்டேட்மெண்ட். அது கவர்மெண்டல் ஸ்டேட்மெண்ட். அந்த கமிட்டிக்கு இன்சார்ஜா இருந்த யஷ்வந்த் சின்ஹா போட்டிருக்காரு. 2 May was ruled by Congress. இன்னைக்கு வந்து யஷ்வந்த் சின்ஹா இஸ் நாட் an MP. இன்னைக்கு யஷ்வந்த் சின்ஹா ஒரு எம்பியா இல்லாத சூழ்நிலையில அவர் தெரிவித்த கருத்துக்களை இன்னைக்கு வந்து ஒரு மோசமான பொருளாதாரத்தை உருவாக்கி வச்சுட்டு அந்த பொருளாதார நிலைமையில அத்வானி இன்னைக்கு பிரதமர் இல்ல, துணை பிரதமர் இல்ல, உள்துறை அமைச்சர் இல்ல அப்படின்னு அவர் காலத்தில் எடுத்த முடிவுகள் எல்லாம் வந்து அரசாங்க முடிவுகளே இல்லைன்னு சொல்வீங்களா என்ன? இல்லைங்க, அது எந்த முடிவுன்றது முக்கியம். அந்தந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொரு முடிவு எடுக்கப்படும். அது இப்ப இன்னைக்கு வந்து சிட்டி உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண போது அது பிஜேபியுடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட்ல கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு விஷன் டாக்குமெண்ட் உருவாக்கும் போது அந்த விஷன் டாக்குமெண்ட்ல என்ன பண்ணா இந்த நாட்டுக்கு நல்லது முடிவு பண்றாங்க, புது விஷயத்தை கொண்டு வர்றாங்க. புது விஷயத்திற்கு அடிப்படையில தான் வந்து இந்த மாதிரி புதிய தேவைகள் உருவாகுது. அதான் சொல்றேன், இன்னைக்கு இந்த 23% இன்க்ரீஸ்ல வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடி இன்ஃப்ளோ இந்த நாட்டுக்குள்ள வரும். அது நீங்க பார்லிமெண்ட்ல எதிர்த்த போது, சிதம்பரம் கொண்டு வந்த போது பார்லிமெண்ட்ல எதிர்த்த போது என்ன இந்த இன்ஃப்ளோ வந்திருக்காதா என்ன? காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு இன்னும் கொஞ்சம் பணம் கிடைத்திருக்கும், இன்னும் நல்லா பண்ணிடுவாங்க. அந்த பயம் இருக்குல்ல, அதை சொல்றீங்க. நாங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஆனந்த் சர்மா காமர்ஸ் மினிஸ்டர் வெளிப்படையா சொல்றாரு. FDI in defense 100% இருக்கணும், இல்லன்னா 74% இருக்கணும் அப்படின்னு காமர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொல்றாரு. அது செய்யப்படும் அரசாங்கத்தின் சார்பா இன்டர்நேஷனல் போரம்ஸ்ல உறுதியளிக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த FDI in defense எங்களுடைய பிரெயின் செல், அதான் பிஜேபி செய்து அவங்க வந்து தனியா கிரெடிட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்லயும் ராஜீவ் சுக்லா பங்கு கேட்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும்போது இது நீங்க எதிர்ப்பதும் இல்ல FDI இன்சூரன்ஸ் நீங்க கொண்டு வந்த 49% ஒரு சின்ன சின்ன காரணங்களை காட்டி அந்த கமிட்டிக்கு அனுப்பி இதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்வதும் என்ன மாதிரியான அரசியல்? இல்ல, அதாவது இன்றைக்கு நாட்டின் தேவை எல்லாம் இவர் சொல்றாரு. நிச்சயமா கொள்கை ரீதியாக அன்னைக்கு நாங்க எடுத்த முடிவுன்னு அவங்க சொன்னாங்க. அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லி பெரிய அளவில் பிரச்சனை பண்ணதும் அவங்கதான். ஆனா அதே நேரத்தில் நாங்கள் இருந்த அரசாங்கம் ஒரு பெரும்பான்மை அரசாங்கம் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, ஒரு கூட்டணி அரசாங்கம். அதே நேரத்தில் குறிப்பாக நாங்கள் பார்த்தது என்னன்னா, இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு என்பது, அரசின் வேலை வாய்ப்பு என்பது குறையாமல், அதே நேரத்தில் தனியார் பங்களிப்பில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு என்பது பேலன்ஸ். உங்க கூட்டணி கட்சிகள் FDI டிஃபென்ஸ் 100% கொண்டு வான்னு சொல்லி காங்கிரஸ் தான் வேண்டாம்னு சொல்லிச்சோ? இல்ல 100% FDI கொண்டு வரணும்னு எந்த கூட்டணி கட்சியும் சொல்லல. நீங்க தான் ஏத்துக்கவும் இல்ல, கிடையாது. கூட்டணி அரசாங்கம் என்ற பட்சத்தில் நாங்கள் அதை உயர்த்த வேண்டும் என்ற முடிவு எடுத்தாலும் கூட சில விஷயங்களில் அது செய்ய முடியாது. நாங்க வந்து 26% என்று வைக்கும் பொழுது இப்ப இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 26% என்பது கூட்ட வேண்டும் என்று பரிந்துரை திரு ஆனந்த் சர்மா அவர்கள் அப்பொழுதும் கூறினார். காமர்ஸ் மினிஸ்டரா இருந்தப்ப அவரும் சொன்னார். நாங்கள் சொன்னது இப்ப அவங்க கொடுத்திருக்கிற பரிந்துரைகள் பாத்தீங்கன்னா பிளாங்கெட்டா இருக்கு எல்லாமே. இப்ப நாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் சொன்ன மாதிரி இந்த 51% முழுக்க முழுக்க இந்திய பங்களிப்பு கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து கொடுக்கப்படுகிறது. அது பெரிய பெரிய ஆபத்தான ஒன்று. இல்ல தவறான பதிவு இல்லை, கிடையாது. உங்க அமைச்சர்கள் ஒப்புதல கிடையாது. 49% வெளிநாட்டு அமைப்புகள் வரணும், 10 வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற இந்திய கம்பெனிகள் உள்ள கொண்டு வரலாம் தான் சொல்லியிருக்காங்க. கிடையாது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக 5% கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனிகள் ஒன்று சேர்ந்து 51% வரலாங்கிறது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அது எந்த அளவிலும் இந்திய கம்பெனியே கிடையாது. அது முழுக்க முழுக்க அது ஃபாரின் கம்பெனி தான். அதுக்கு ஃபாரின் கம்பெனியே தூக்கிட்டு வந்து வச்சிடலாமே. இதுல என்ன அந்நிய முதலீடு இந்தியாவில? நீங்க ஃபாரின்லயே கம்பெனியை திறந்துடலாம், அதோட பேஸ இங்க வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அது நேரடியா அந்த அளவில் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அடிப்படையாக இந்தியருக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும், அடிப்படையாக இந்திய பயன்பாட்டை நாம் முழுமையாக கொண்டு வர வேண்டும். அதுதான் அதுல வந்து அதே மாதிரி பணம் காமர்ஸ் மினிஸ்ட்ரி பரிந்துரை பண்ணும்போது கிடையாது. இல்ல எங்க காமர்ஸ் மினிஸ்ட்ரி இதை பரிந்துரை பண்ணல. நீங்க தவறா சொல்றீங்க. எங்க காமர்ஸ் மினிஸ்ட்ரி நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஆனந்த் சர்மா அவர்கள்
சிறு சிறு சதவீதமாக இணைந்து 51% என்பது நாங்கள் கூறவில்லை. பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தப்பா போயிடும். இதுல இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் கிடையாது. செலக்ட் கமிட்டிக்கு போனோம்னு சொன்னதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. கொள்கை ரீதியா நீங்க எதிர்க்கிறீங்க, அதுக்கான காரணங்களை விளக்குறீங்க. இன்னைக்கு நீங்க எதிர்க்கிறீங்க, பாரதிய மஸ்தூர் சங்கம் எதிர்க்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து இந்த கொள்கையை கொண்டிருக்கிறது. ஆனா காங்கிரஸ் இன்சூரன்ஸ்லயோ டிஃபென்ஸ்லயோ இதெல்லாம் கொண்டு வரும்போது டெலிகாம்ல 100% கொண்டு வந்தவங்க நீங்க. டெலிகாம் எந்த அளவுக்கு நிறைய செக்யூரிட்டி கன்சர்ன் இருக்கக்கூடியதுன்னு தெரியும். அதெல்லாம் கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது இவங்க எதிர்ப்பது அப்படிங்கிறது தார்மீக ரீதியா அவங்க செய்வது சரியா அந்த தார்மீக உரிமை அவங்களுக்கு இருக்கிறதா? இல்ல, அவங்களுக்கு 100% இருக்குது. அது ஒன்றும் நோ டவுட். ஏன்னு கேளுங்க, அதாவது நான் சொல்றது நான் நிறைவேற்றினாதான் 26 என்பது 49 இருக்கணும். இதே நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க 26 முற்றிலும் வரவே கூடாது அப்படின்னு சொன்னது. இன்னும் சொன்னா அவங்க சுதேசி கொள்கை, அதாவது உள்நாட்டில் தவிர வேற யாரும் வெளியிலிருந்து வரக்கூடாதுன்னு அற்புதமான சுதேசி கொள்கையை, அதாவது வேற எந்த முதலாளியும் வரக்கூடாது கடைபிடிக்க கொள்கை கடைபிடிச்சவங்க பிஜேபி. இப்ப என்னாச்சுன்னா, நான் அப்ப சொன்னேன் அது ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இப்ப அது எனக்கு பிரச்சனை. அப்ப காங்கிரஸ் அது சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸோட பொருளாதார கொள்கையும் பாரதிய ஜனதா கட்சியோட பொருளாதார கொள்கையும் சாதாரண ஏழை நடுத்தர மக்களுக்கு அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு முடியும். எல்லாமே என்னன்னா மல்டிநேஷனல் கம்பெனி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். வெறும் 10 வருஷத்துல இந்தியாவில் மட்டும் 2800 பெரிய முதலாளிகள் உருவாயிருக்கிறாங்கன்றது சென்சஸ் சொல்லுது. எனவே இது சாதாரண விஷயமே கிடையாது. இந்திய முதலாளிகள் தானே. நான் குறிக்கல, நீங்க சொன்ன பிறகு சொல்லுங்க. அதாவது கத்தில இரும்பு கத்தில குத்துறதை விட என் தங்க கத்தியால் வைர புடிகள் போட்டு அதுல கற்களை பதித்து என்னை குத்தினால் நல்லது என்று நான் ஏற்றுக்கொண்டால் அது பிரச்சனையே கிடையாது. அது செத்து போறது யாருன்றதுதான் கேள்வி. எனவே அதெல்லாம் இந்திய முதலாளிகள் உருவாகக்கூடாது. இந்திய முதலாளிகள் உருவாகாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் சாதாரண ஒரு நபர், எனக்கு 5 ரூபாய் கொடுப்பதற்கு அவசைப்படக்கூடிய ஒரு அரசு 50,000 கோடி ரூபாய் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வைத்திருக்கக்கூடிய ரிலையன்ஸ் கம்பெனிக்கு நேரா சொல்லலாம் 50,000 கோடி ரூபாய் ஒரே வருடத்தில் மானியமாக கொடுப்பது சரி என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு உற்பத்திக்கு மானியமாக வெறும் 4,000 கோடி ரூபாய் குறைத்தது. அதிகமா இருந்தா கொடுக்க முடியும். 4,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் கேஸுக்கு விலை உயர்வு, அப்புறம் சரக்கு கட்டணத்தை உயர்த்துவது, இப்படி பொதுத்துறைகளை விற்பது. நேரு சொன்னாரு, ரொம்ப அற்புதமா சொன்னாருங்க. இந்தியாவை கோயில் கூட ஒப்பிட்டார் பொதுத்துறையை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதே போல விலைகளை உயர்த்தக்கூடாது, அந்நிய நேரடி முதலீடும் கூட மரத்துல காய்க்குமா? சரி, வெரி நல்ல அற்புதமான கேள்வி. நான் ஒன்னும் தப்பே சொல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் அது கூட பிரச்சனை, அது வேண்டாம். என்ன கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேனாவை இது 5 ரூபான்னு வச்சுங்க, இது 5 ரூபாய் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதே இன்னொரு பேனா 2 ரூபான்னு வச்சுங்க, நீங்க 7 ரூபாய் ஒரே குவாலிட்டி எல்லாமே இருக்கு, நீ எதை வாங்குவீங்க? குறைவா இருக்கிறதா வாங்குவீங்க. அதுதானே இயல்பது. இப்ப நமக்கு பணம் தேவை என்பது இருக்கு. இன்சூரன்ஸ்ல அது நஷ்டத்துல போனா பரவாயில்ல, அதுக்கு ஒரு புள்ளி வரும் சொல்றேன் உங்களுக்கு. உலகத்திலேயே அதிகமா, நான் சொல்றது வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ல நம்பர் 1 நம்ம இன்சூரன்ஸ் 85% பாலிசி வச்சிருக்கு. வெஸ்டர்ன் யூரோப்ல அது சொல்லவே இல்லை. வெஸ்டர்ன் யூரோப்ல எவ்வளவுன்னு சொன்னா -0.6% இன்சூரன்ஸ் டவுன் ஆயிருக்கு. இதே அமெரிக்காவில -2.9% இன்சூரன்ஸ் துறையெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எனவே அவர்கள் இன்னொன்னு சொல்ற 23 கம்பெனிகள் இந்தியாவில் இப்ப இருக்கு, தனியார் கம்பெனிகள், மல்டிநேஷனல் கம்பெனிகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம். ஒரு பொருள் லாபத்துல வரதை யாராவது விற்பாங்களா? அதனால ஆரம்பத்திலே சொன்னேன், பிஜேபியில 1998ல 2004 வரைக்கும் பொதுத்துறை விற்பதற்கென்று உலகத்திலேயே முதல்ல மினிஸ்ட்ரியில ஒரு ஆளை போட்டது அவங்க தான். நீங்க சொல்றீங்க அமைச்சகத்தை கலைச்சிங்க, நான் சேலை தொடர்ந்தீங்க இல்ல? சமீபத்துல கூட பி சிதம்பரம் அவர்கள் பினான்ஸ் பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 50,000க்கு மேல டார்கெட் நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறது பைனான்ஸ் போடுறவர் சார். தெளிவா சொல்ல முடியும். ஏன் சொல்றீங்கன்னா, சிதம்பரம் என்ன சொல்றாரு சொன்ன மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள், அவர் பைனான்ஸ் மினிஸ்டர்ல அவர் என்ன சொல்றாருன்னா,
நாங்கள் உருவாக்கிய மூளையை தான் பிஜேபி செயல்படுகிறதுன்னா பொதுத்துறை வைப்பீங்க, ரயில்வே வைப்பீங்க, ஆனா விவசாயிகள் இந்த நாட்டுல 2.5 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. தெரிந்தீங்களா நீங்க? நிகழ்ச்சி நிறைவு செய்தாகணும். இறுதி கட்ட கருத்து ரொம்ப சுருக்கமா திரு கல்யாணராமன் அவர்கள்ட்ட கேட்கணும். நீங்க கேட்ட அதே கேள்வித்தான், சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வித்தான். எஃப்டிஐ இல்லாம நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாத ரொம்ப சுருக்கமா மக்கள் கருத்தையும் எடுக்கணும். அடுத்த தலைப்புக்கும் போகும். இன்னைக்கு எஃப்டிஐ இன் ரயில்வேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கொண்டு வந்தது இந்த நாடு மற்ற நாடுகளை அண்டி பிழைக்க கூடாது, தன்னுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 3 லட்சம் புது எம்ப்ளாய்மெண்ட்ஸ் உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா போயிங் அண்ட் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் 2 பேர் மட்டுமே 2.3 லேக் எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கான். ரொம்ப அதனால இந்த அது பிளஸ் இந்த 100 சிட்டிகளை இணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அதுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட், இது மூலமா உருவாக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 7 to 8 லட்சம். இந்த முடிவு என்பது மக்கள் நலன் கருதிய வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காகவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்காகவும் உள்நாட்டு தொழிலை ஊக்குவிப்பதற்காகத்தான் அந்நிய நேரடி முதலீட்டு தேச நலத்தோடு செய்யப்படக்கூடியது. இந்த காலத்தின் தேவை அப்படிங்கிற ஒரு பக்க வாதமும், இன்னொரு பக்கம் இது ஆபத்தானது, இது சரியான போக்கல்ல என்ற இன்னொரு வாதமும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இதுல பல விஷயங்களை கொள்கை ரீதியா கொண்டு வந்தது. இன்று சதவீதத்தின் அடிப்படையிலும் சில நுணுக்கங்களை காட்டியும் எதிர்க்கிறது. அது எந்த அளவுக்கு சரி என்ற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழுந்திருக்க, பொதுத்துறையில் இது போன்ற துறைகள்ல அந்நிய நேரடி முதலீடு என்பது சரியா தவறா பல கேள்விகளை நேர்களிடம் வைத்தோம். மக்கள் கருத்து என்ன பார்க்கலாம். இது போன்ற முக்கிய பொதுத்துறைகளின் அந்நிய நேரடி முதலீடு கட்டாயம் தேவை என்று 22%, ஆபத்தானது என்று 59% விவாதித்து நுணுக்கங்களை எல்லாம் ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவு என்று 19% சொல்லியிருக்கிறார்கள். எது அப்படியோ இந்த ஒரு அந்நிய நேரடி முதலீடு என்பது ஆபத்தானதா இல்ல இன்று காலத்தின் கட்டாயமா, இந்த விவாதம் புதியதல்ல, தொடர்ந்து நடந்து வரக்கூடிய விஷயம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பீம்ராவ் அவர்களுக்கும் திரு கல்யாணராமன் அவர்களுக்கும் திரு விஜயதரணி அவர்களுக்கும் நன்றி. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இது சமூகமும் அரசியலும் கலந்த ஒரு பிரச்சனை. பெண்கள் தொழிற்சாலைகள்ல பணிபுரியறதுக்கு 7 மணிக்கு பிறகு பணிபுரியறதுல இப்பொழுது சட்ட ரீதியாக தடைகள் இருக்கிறது. இதை நீக்கும் வகையில் தொழிற்சாலைகள் திருத்த மசோதாவை இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது. அதாவது நைட் ஷிப்ட்ல பெண்கள் பணிபுரியறதுக்கு அனுமதிக்கும் வகையில திருத்தங்களை கொண்டு வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், அதாவது மகளிர் அணியைச் சேர்ந்த தலைவர், இது உகந்ததல்ல, எவ்வளவோ பெண்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்க, குறிப்பாக தொழிற்சாலைகளில் இதை நாம் அனுமதிப்பது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இந்த கன்சர்ன்ஸ் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமா அல்ல இது ஒரு முற்போக்கான விஷயம், ஏன் காங்கிரஸ் எதிர்க்கிறது என்ற கேள்வி சரியா, விரிவாக இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நான் விஜயதாரணி அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். யார் கொண்டு வந்தாங்க, உங்க ஆட்சியிலயும் வந்தது தானே, இதெல்லாம் இந்த ஒரு கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பொதுவாவே இந்த மாதிரியான பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பல கட்சிகள் பாரதிய ஜனதாவை நீங்க ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கீங்க, யூ ஆர் வெரி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு விமர்சிப்பீங்க. மாறா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கு கட்சியாக, பெண்களுக்கான ஒரு வீக்கர் செக்ஷன்ஸ்க்கான ஒரு கட்சியா காண்பித்துக் கொள்ளக்கூடிய கட்சி, சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சி, இன்னைக்கு பெண்களை நைட் ஷிப்ட்ல பணிபுரியறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, இன்னைக்கு அதுக்கான சூழல் கணிஞ்சிடல அப்படின்னு சொல்லும்போது அது சற்று பிற்போக்குத்தனமா பலரால பார்க்க. இல்ல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி சோபா ஹோசா அவர்கள் தெரிவித்த கருத்து என்பது சரியான ஒன்றாக நான் பார்க்கிறேன். பிபிஓ, அதாவது இன்னைக்கு ஐடி செக்டார் இன்னும் பல்வேறு துறைகள்ல நைட் ஷிப்ட் பணிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதற்குண்டான உரிய தனி சட்டமும் இருக்கு. அது கவர்ன் பை டிஃபரண்ட் ஆக்ட். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு டிராவலிங்ல அவங்களுக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கு, செக்யூரிட்டி எல்லாமே அந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அந்த கம்பெனிகள் எந்தெந்த கம்பெனிகள் அவர்களை வேலை வாங்குறாங்களோ அவங்களுக்கு உரிய அந்த வசதிகளை செய்து தந்து அது எல்லாமே இன்னைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அந்த துறை மேலே எழுந்து வரும் பொழுதே அதற்குண்டான சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த பெண்கள் நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்கறதுக்கு எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஃபேக்டரிஸ் பார்க்கும்பொழுது
தொழிற்சாலைகள் என்பது முற்றிலும் மாறுபட்டது. இந்த பிபிஓஸ் மாதிரி கிடையாது. ஐடி செக்டார்ல இன்னைக்கு சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய பணிகள் மாதிரி இந்த ஃபேக்டரிஸ்ல கிடையாது. இப்ப என் தொகுதியிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்டி கம்பெனின்னு சொல்லுவோம், கேஷ்யூ ஃபேக்டரி. அது ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப அந்த கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரிஸ்ல தொழிற்சாலைகள்ல இந்த பெண்கள் இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல பணிபுரியும் பொழுதே பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள், கழிப்பறைகளாக இருக்கட்டும், அவர்களின் பாதுகாப்பாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் இன்னுமே சரியா இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களோட ஹெல்த் கன்சர்ன்ஸ், அவங்களுக்கு ஆஸ்மா வராம இருக்கிறதுக்கான பிரச்சனைகளை அணுகுவதற்கான முறைகள், இது மாதிரி இதெல்லாம் சில விஷயங்களை இந்த பில் அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கறதையும் சொல்லியாகணும். இதை தாண்டி இத உங்க அரசாங்கம் கொள்கை ரீதியா கேபினெட், நீங்க சற்று நேரத்துக்கு முன்னாடி போன விவாதத்துல ஒரு அமைச்சரவை ஒரு இலாக்கா சொல்றது வேற அப்படின்னு சொன்னீங்க. கேபினெட் கூடி அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளிக்குது. இந்த ஒரு பில்லானது போன அரசாங்கத்தாலும் முன்மொழியப்படுது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளருக்கும் உங்களுடைய மகளிர் அணி தலைவருக்கும் அந்த சமயத்தில் இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் தெரியலையா? நீங்க ஆட்சியை விட்டு போன பிறகு இதே முடிவை நீங்க எடுத்த முடிவை, உங்க கேபினெட் எடுத்த முடிவை பிஜேபி அரசாங்கம் கொண்டு வரும்போதுதான் இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. இல்ல அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரை இன்றைய சூழ்நிலையில் இதற்குண்டான உரிய பாதுகாப்புகள், அதாவது ஒரு தொழிற்சாலைகளும் இரவு நேரம் பணியாற்றக்கூடிய இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்மென் தான், ஒர்க்கர்ஸ் தான். அவங்க பாத்தீங்கன்னா கல்வியிலும் ரொம்ப டாக்டர் மன்மோகன் சிங் கேபினெட்டுக்கு இந்த பாதுகாப்பு கன்சர்ன் இல்லையா? இல்ல அவங்க கொண்டு வந்த அந்த அமைச்சரவை ஒப்புதல் என்பது எந்த வடிவத்தில் வந்திருக்கிறது என்பது நாம் பார்க்க இதே வடிவம் கிடையாது. அது அந்த அளவில் பாத்தீங்கன்னா அது ஏன் நிறைவேற்ற முடியல நீங்க பார்க்கணும். அன்னைக்கு அமைச்சரவை ஒரு ஒப்புதல் கொடுத்தால் கூட ஏன் அது சட்டமாக்கப்படவில்லை? இந்த எதிர்ப்பு அன்றைக்கும் எங்கள் கட்சிக்குள்ளும் ஒலித்தது. பிற கட்சிகளும் அதை குறித்து கருத்து சொன்னாங்கிறத நாம பார்க்கணும். அதனாலதான் அன்னைக்கு அது காங்கிரஸ் அரசாங்கம் அதை நிறைவேற்றவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கும் அதை ஏன் கூறுகிறோம் என்றால், பெண்கள் இரவு நேரங்களில் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் பொழுது அந்த ஆபத்துக்கள் என்பது நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கல்யாணராமன் அதற்கு ஒரு வழிவகை இல்லைன்னா அவங்களுக்கு அது இல்லாம முக்காவது கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன். பிபிஓல பணிபுரியறதுங்கிறது வேற, தொழிற்சாலைகள் அதுவும் இரவு நேரங்கள்ல பல தொழிற்சாலைகள்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க இரவு நேரத்துல. அப்படி இருக்கும்பொழுது பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது இரவு நேரங்கள்ல தொழிற்சாலைகள்ல பெண்களுக்கு அதிகம் என்றால் மறுப்பீங்களா? நிச்சயமா ஒரு 3-4 அடிப்படை உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்விக்குள்ள நான் போறேன். முதல்ல இந்த நாட்டில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட போதிய உருவாக்கப்படவில்லை. அதுக்கு யார் குற்றவாளி? அந்த கேள்வி இருக்கு. என்ன கிட்டத்தட்ட இந்த நாடு 70 ஆண்டுகளே 68 ஆண்டுகளை கடந்துடுச்சு. இந்த சூழ்நிலையில தொழிற்சாலையில வேலை செஞ்சா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்ற சூழ்நிலை ஏன் இன்னைக்கு இருக்கு? இது முதல் கேள்வி. ரெண்டாவது விஷயம், பெண்கள் சார் தொழில்கள்ன்றது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலுமே உண்டு. பெண்களால மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய அசம்பிளி, அந்த மாதிரி விஷயங்கள். உதாரணத்துக்கு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, உதாரணம் எலக்ட்ரானிக் அசம்பிளி, இதெல்லாம் பெண்கள் அதிகமாக எம்ப்ளாய் பண்ணக்கூடிய ஏரியாஸ். மூணாவது விஷயம், இந்த நாடு தான் இவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிருக்கு. உலக வர்த்தகத்துல 1.7% தான் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன். 17% மக்களை கொண்ட இந்த நாடு கிட்டத்தட்ட 36% வர்த்தக பங்களிப்பு இருந்த நாடு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. இது இன்னைக்கு 1.7% போயிருக்கு. அதாவது உலகம் மொத்தமும் 100 கோடிக்கு வியாபாரம் பண்ணா நம்ம 1.7 கோடி தான் வியாபாரம் பண்றோம். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலைமைக்கு போயிருக்கு. ஏன்னா இந்த நாட்டில் போதிய சரியான உற்பத்தி ஏற்படுத்தப்படல, போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை, இதுக்கான சரியான கற்பனைகள் இல்ல ஆண்டவர்களுக்கு. அதனால இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. இது அடிப்படை. இப்போ இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி வரேன். ஏன் நம்ம ஜம்ப் த கன் மாதிரி போய் பாதுகாப்பு இருக்க போறது இல்லை அப்படின்னு பண்ணோம்? பிபிஐக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் வேலை செய்யறாங்க, இவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். பாதுகாப்பு சம்பந்தமா பிபிஓக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டு அது உருவாக்கப்பட்டுச்சோ அதே கண்டிஷன்களோட தான் இதுவும் வரும். நான் பர்சனலா இந்த மீட்டிங்ல இருந்த உங்களுடைய தகவலுக்காக சொல்றேன். மாண்புமிகு நரேந்திர சிங் தோமர் அவர்களோட எங்களுடைய குரூப், பாரதிய ஜனதா மசூர் மகாசங்குடைய குரூப் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி உட்கார்ந்து செய்த விஷயமா. அப்ப இந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த பெருத்த விவாதங்கள் ஏற்படுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணோம்.
அப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய போக்குவரத்து டோர் டு டோர் டெலிவரி ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ், அப்போ அந்த வண்டி போகும்போது அங்க என்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும், ஃபேக்டரிக்குள்ள என்ன மாதிரி பாதுகாப்பு செய்யப்பட வேண்டும், அவங்களுக்கு தங்கும் வசதிகள் எப்படி ஏற்படுத்த வேண்டும், கழிப்பறை வசதிகள் எப்படி ஏற்படுத்த வேண்டும், இப்படி எல்லா அம்சங்களையும் இந்த ரிஃபார்ம்ஸ்ல கொண்டு வர்றாங்க. அப்போ ஒரு கற்பனையோட அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகத்துல பாருங்க இன்னைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய வங்காளம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா வங்காளம், பங்களாதேஷ் இன்னைக்கு பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா அவங்க எல்லாருமே இந்த சிமிலர் இது உருவாக்கி வச்சிருக்காங்க. நைட் ஷிப்ட்ன்றது ஒரு பிரதானமான பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளடக்கிய ஒரு விஷயம் தான். ஏன் பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு முன்முடிவு வரணும். அந்த ஒரு பாதுகாப்பு அம்சங்களை உறுதிப்படுத்த பார்க்கணுமா, இல்ல பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முடிவை, அதாவது நைட் ஷிப்ட்ல பெண்களை பணிபுரியறதுக்கான முடிவுகளை எடுக்கணுமா? இன்னைக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கிறதா, அதை வழங்குறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான அமைப்பு நம்ம கிட்ட இருக்கிறது. இரவு நேரங்களில் நைட் ஷிப்ட்ல பெண்கள் தொழிற்சாலைகள்ல பணிபுரியறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மசோதாவுக்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. எந்த கட்சியால்? காங்கிரஸ் கட்சியால். காங்கிரஸ் கட்சி ஒரு கட்டத்தில் அதனது அமைச்சரவை சென்ற யூபிஏ அரசாங்கம் இதற்கு ஒப்புதல் அளித்தது. பல கட்டங்களில் பார்லிமெண்டுடைய பல குழுக்களுக்கு இது சென்றது. இந்த நிலையில காங்கிரஸ் இதை எதிர்க்கிறது. பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சூழ்நிலை இன்று இல்லை என்ற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது ஒரு பொருத்தமான ஒரு காரணமாகிறது. பல கேவியட்ஸ் இதுல வருகிறது. பெண்கள் திரு கல்யாணராமன் சொன்னது போல அந்த ஆக்ட்ல இருக்கிறது, அந்த ப்ரொபோஸ்ட் பில்லில் இருக்கிறது. இரவு நேரங்களில் பாதுகாப்பா உறுதி செய்யக்கூடிய அம்சங்கள், அது மட்டும் இல்லாம இரவு நேரத்தில் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இவையெல்லாம் கொடுக்கப்படுது. எந்தெந்த வசதிகள்லாம் பிபிஓக்களுக்கு கொடுக்கப்படுதோ அதே போன்ற வாய்ப்புகள் வசதிகள் கொடுக்கப்படணுங்கிறது கட்டாயமாக்கப்படுது. அதை என்போர்ஸ் செய்ய சொல்லணுமா, இல்ல பாதுகாப்பு இருக்காது, நிறைய ரேப் நாட்டில் நடக்குது அப்படின்னா ரேப்பை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கம். இரவு நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கம். அதுக்காக பெண்கள் இதுக்கான பணியை செய்ய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது? இன்னைக்கு நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இந்த கற்பழிப்பு சம்பவங்கள், கற்பழித்து கொலை செய்யப்படுற சம்பவங்கள், கேங் ரேப்ஸ், இது ரொம்பவுமே சதவீதம் பாத்தீங்கன்னா பன்மடங்கு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு அப்படி பார்க்க போனால் சிட்டில மட்டும் நடக்கிறது இல்ல, கிராமங்கள்ல நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக இது இரவு நேர ஷிப்ட் பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் பாத்தீங்கன்னா பிபிஓ எல்லாம் அதிகமா சிட்டியை சார்ந்தது, அர்பன் ஏரியாஸ் சார்ந்த விஷயங்களா இருக்கு. அதனால கொஞ்சம் சிட்டி பேஸ்டா இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் கொண்டு போய் விடுறது அதெல்லாம் ஒரு பிளான்டா பண்றாங்க, பண்ண முடியுது. ஆனா அது ஏற்கனவே ஒரு சட்டம் அந்த பிபிஓ, அதாவது நம்ம அந்த அந்நிய நேரடி முதலீடு ஐடி செக்டார்ல கொண்டு வரும்பொழுதே புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த கம்பெனிகளோட போடும் பொழுதே மாநில அரசுகள் இந்த வரைமுறையை கொடுத்துடுறாங்க. அப்படிலாம். ஆனா இப்ப தொழிற்சாலைகள் பன்மடங்கு ஏற்கனவே உருவாக்கப்பட்டு 50-60 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிற தொழிற்சாலைகள். காலை நேரத்துல கூட தான் பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் காலை நேரத்துல செய்யறது. அதனால பெண்களை காலையில வேலைக்கு எடுக்க கூடாது அப்படின்னு நாம விதண்டாவாதமா இதை விவாதம் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. ஆனால் பெண்ணின் பாதுகாப்பு என்று பெண் என்ற முறையில் அந்த உணர்வு ரீதியாக என்னால் உளவியல் ரீதியாக புரிந்து கொள்ள முடிந்த விஷயம் இது. அதான் ஆண்களுக்கு புரியாத விஷயம். ஆகையால இந்த விஷயமாக இரவு நேரத்துல பணிபுரியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கோர்ட்டுக்கு போனது பெண்கள் அமைப்புகள் போட்டோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படாமல் ஒன்று ஏனென்றால் பிபிஓ, அதுதான் திருப்பி சொல்றேன், பிபிஓ ஐடி செக்டார்லாம் உருவாக்கப்படும் பொழுதே அந்த பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு பின்னர் தான் பெண்களை அப்பாயின்ட் பண்றாங்க நைட் ஷிப்ட்ல. ஆனா இன்னைக்கு ஆல்ரெடி 50 ஆண்டு காலமாக பல்வேறு தொழிற்சாலை கிராமப்புறங்கள்ல எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அங்க வேலை பார்க்கறதெல்லாம் பிபிஓ செக்டார்ல, ஐடி செக்டார்ல படித்த பெண்கள் வேலை பார்க்கறாங்க. ஒரு சட்ட ரீதியாக உடனடியாக காவல்துறையை அணுக தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, இல்ல நாம அதுக்கு குரல் கொடுக்க தைரியம் இருக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல அன்ஸ்கில் லேபர் அந்த பெண்கள் இன்னைக்கு 18 வயசுலேயே இல்ல 17 வயசுலேயே கூட சிலர் வயசை மாத்தி சொல்லி கூட வேலைக்கு போறாங்க. அப்படி இளம் வயதில் ஒரு நிமிஷம் அப்படி இளம் வயதில் பணிக்கு போய் வேலை செய்யறவங்க பக்கத்திலேயே வீடு ஒரு 100 அடி தூரத்துல அவங்க வீடு இருக்கலாம். உடனே அந்த மேனேஜருக்கு என்ன மனசுல தோறும், 100 அடி தூரத்துல இருக்கிற வீட்டுக்கு நடந்து போமான்னு தான் சொல்லுவாங்க, வண்டியில கொண்டு விடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சட்டம் என்போர்ஸ் ஆவறது இல்ல, ஆகாது. கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல
அந்த பாரபட்சம் இல்லாமல் இரவு நேரங்கள்ல பகல் நேரமா நடத்த ஆரம்பிப்பாங்க. ஆகையால உறுதி செய்வது என்பது மிகவும் கடினம். ஆகையால் தான் என்ன சொல்றேன், ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்டரிஸ் இதெல்லாம் நீங்க அதை பார்க்கணும். புதுசா வர ஃபேக்டரிக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க, புதுசா வர ஃபேக்டரிஸ்க்கு இந்த ரூலை போடுங்க, இரவு நேரம் அலோவ் பண்ணுங்க, எல்லாத்தையும் உறுதி பண்ணிட்டு இரவு நேரம் அலோவ் பண்ணுங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களான்னு பார்த்துட்டு தொடர்ந்து எழக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய அமைச்சரவை நாங்க எங்கள் அமைச்சரவையின் அந்த ஒப்புதலை ஏற்க மறுத்த எங்கள் கட்சியில் பெண்கள் ஏற்க மறுத்ததால் தான் அது சட்டமாகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது ஃபேக்டரிஸ்ங்கிறது வேற அமைச்சரவை முடிவை உங்களுடைய பெண்கள் அமைப்பு வீட்டோ இல்ல. அதாவது தொழிற்சாலைகளை பொறுத்தவரை இவையெல்லாம் உறுதி செய்யப்படாமல் ஒரு திடீர் என்று ஒரு சட்டம் வறுமையானால் அது யாருக்கும் நன்மை தராது, அது மேலும் தீமையை விளைவிக்கும். சொல்றது ஒரு லாஜிக் படலையா? பிபிஓவையும் நம்ம இதையும் ஒரே தட்டுல வச்சு பார்த்துட முடியாது. பிபிஓல படித்த பெண்கள் பணிபுரிறாங்க, இது பெரும்பாலும் நகரப்புறங்கள்ல செயல்படுது. ஆனா கிராமப்புறங்கள்ல படிக்காத பெண்கள், அதுவும் வல்லரபிள் கிளாஸ் இருக்கும் பொழுது பாதிப்புகள் இதை விட பன்மடங்கு அதிகம் அப்படிங்கிற அவங்க சொல்ற லாஜிக் இல்லாம இல்லையா? இல்ல, என்ன கிராமங்கள்ல இருக்கிற பாதுகாப்பு நகரங்கள்ல இல்லைன்றதுதான் உண்மை ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க பொதுப்படையா பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண இளைஞன் கிராமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மாடு மேய்ச்சி பழச்சு பண்ணுவான். சென்னையில மெத்த படித்த இளைஞன் தற்கொலை பண்ணிப்பான் வேலை கிடைக்காட்டான். சோ அதனால அவங்களுடைய அந்த லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கு இல்லையா, கிராமங்களையும் நகரங்களையும் தயவு செஞ்சு ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக கம்பேர் பண்ண வேண்டாம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸோட வருது. இந்த இது பாதுகாப்பு, பயணம், தங்குவதற்கான இடவசதி, அவங்களுடைய எல்லா விதமான பிரைவசிக்கான இடவசதி எல்லாத்தையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் மட்டுமே இதுல அனுமதிக்கப்படும் அப்படின்றதுதான் இதுல இருக்கிற ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். அது 100 மீட்டர்ல இருந்தா கூட கொண்டு போய் விடணும்ன்றதுதான் விதி. என்ன, டோர் டு டோர் அந்த நபரை கொண்டு போய் பாதுகாப்பா விட்டுட்டு வரணும் அப்படின்ற ஷரத்துக்களோட தான் இது வருது. இது புது விஷயம் கிடையாது, உலகம் முழுக்க இருந்துகிட்டு இருக்கிற விஷயம். சைனா, பங்களாதேஷ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கெல்லாம் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். பெண்கள் அமைப்புகள் அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு நைட் ஷிப்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு தரணும்னு. இன்னைக்கு அதை நடைமுறைப்படுத்துறோம். இது மூலமா நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறும், வேலை வாய்ப்புகள் முன்னேறும், ஒரே கம்பெனி பல ஷிப்டுகளை ரன் பண்ண முடியும். சோ இது ஒரு பரந்தப்பட்ட பார்வையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். வெறும் பாதுகாப்புன்ற ஒரு அம்சம், அது கூட அதுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யும் பட்சத்துல அது ஒரு காரணமாக அடிப்படையான தடுத்து நிறுத்த முயற்சி பண்றது பிற்போக்குவாதமும் கூட. ஒரு காலையில ஒரு எல்லாரும் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு பெண் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கறதுக்கும் இரவு நேரத்துல பெரும்பாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க, சக ஊழியர்கள் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது காலையை விட இரவுல அவங்களுக்கான ஆபத்துகள் அப்படிங்கிறது அதிகம். ஏற்பாடுகள் அந்த குறிப்பிட்ட தொழிற்சாலை செய்ய வேண்டும் என்பது மிக 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 தெளிவாக உள்ளது. அதான் நம்ம பார்க்கணும். என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணணும்ன்றத லோக்கல் போலீஸ் அனுமதி, அதாவது சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டிய அவங்களுடைய சர்வைலன்ஸோட இந்த விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஷரத்துல இருக்கு. இதுக்கு அந்த மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அந்த மாநில அந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்க முடியும் இந்த ஷரத்துல இருக்கு. அதனால இது மிக மிக பாதுகாப்பான சட்டம், நாட்டுக்கு உகந்த சட்டம், பொருளாதார முன்னேற்றத்துக்கான சட்டம். இருவேறு பார்வைகள் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழல்ல இரவு நேரங்கள்ல பெண்களை தொழிற்சாலைகள்ல நைட் ஷிப்ட் அனுமதிப்பது அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில பொருத்தமானது அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இல்ல. இதுதான் காலத்தின் தேவை, பொருளாதாரத்துக்கும் அதே போல பெண்கள் முன்னேற்றத்துக்கும் இது தான் உகந்தது அப்படிங்கிற இருவேறு பார்வையும் இருக்கிறது. இந்த மசோதா நிறைவேற போகிறதா, என்ன மாற்றங்கள் வரப்போகிறது எல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விஜயதரணி எம்எல்ஏ அவர்களுக்கும் இதே போல திரு கல்யாணராமன் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.